ஹே கைஸ், வெல்கம் டு சிங்கிச்சை தமிழ். ஸோ ஜெய் 2025 முடிஞ்சிருச்சு. ஸோ எப்படி இருந்துச்சு சொல்லி பார்க்கும்போது ஏன்டி எப்படி மாறி இருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்கும் வீடியோஸ் போட்டு இருந்தேன். நம்ம பார்க்கும்போது கிளியர் கட்டாக நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட் பார்க்கும்போது ப்ரெசென்ட் 11 ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு, 1 இயர் டைம் இருக்கு. நமக்கு டார்கெட் பார்க்கும்போது ஜெய் 2026. இப்போ நிறைய பேர் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, படிக்கலாம் கூட இப்போ கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 இயர் கிளியர் கட்டான ஸ்ட்ராட்டஜி, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 1 இயர். நீங்க நிறைய பேர் வந்துட்டு லைக் இந்த மாதிரி 2 இயர்ஸ் படிப்பீங்க, 3 இயர்ஸ் படிப்பீங்க, 4 இயர்ஸ் எவ்வளோ வருஷம் படிச்சுட்டே இருப்பீங்க கூட. இப்போ கொஞ்சம் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட இங்க ரீச் ஆகலைன்னா கூட கண்டிப்பா இதுக்கு பக்கத்துல வரலாம். 97, 98. ஏன்னா நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் 12th இருந்து ஸ்டார்ட் பண்ணி 99% கூட வாங்கியிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என் எக்ஸ்பீரியன்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கிளியரா போட்டிருந்தேன். உங்களுக்கும் ஜெய் 2026 வந்துகிட்டே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெய் 2025 பசங்க முடிச்சிட்டாங்க. இப்போ அவங்க போர்ட்ஸ்ல பிஸியா இருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து 11th நான் இப்போ சொல்லிட்டேன்னா நீங்க கொஞ்சம் இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அதுக்காக தான் கிளியர் கட்டான ஸ்ட்ராட்டஜியோட 3 ஃபேஸ் வச்சிருக்கேன். 3 phases கிளியர் கட்டா உங்களுக்கே புரியும். ஓகே, என்ன நம்ம பண்றது, ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல என்ன பண்ணணும், செகண்ட் ஃபேஸ்ல என்ன பண்ணணும், தேர்ட் ஃபேஸ்ல நம்ம கிளியர் கட்டா இப்போ நான் சொல்றது நீங்க பண்ணீங்கனாலே நிறைய பேர் மாதிரி ஒரே வருஷத்துல 99+% வாங்கி NIT IITல போய் உட்காந்துருக்காங்க. 99+% வாங்கி ஜே அட்வான்ஸ்டு கொடுத்து IITல போய் உட்காந்துருக்காங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். கிளியர் கட்டா Feb 2025 இன்னில இருந்து Jan 2026 1 இயர் இருக்கு. நிறைய பேருக்கு 11th முடிஞ்சிருக்கும், 12th ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. போர்ட்ஸ், ஸ்கூல்ஸ், நீங்க கோச்சிங் சென்டர் போகலன்னா கூட பரவாயில்ல. இப்போ நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. கோச்சிங் சென்டர் போறவங்க கூட வெரி வெல் அண்ட் குட். உங்களுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கும். நீங்க 11th ஃபுல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ கிளியர் கட்டா 99+% ஸ்ட்ராட்டஜி. நிறைய பேர் நான் நினைச்சிட்டு இருப்பீங்க 99+% என்ன போட்டே இருக்காங்க. ஆனா கண்டிப்பா 99+% எல்லாரும் வாங்க முடியாது. ஆனா நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜி 99+% ஸ்ட்ராட்டஜி வாங்கலாம். ஆனா எல்லாரும் வாங்க முடியாது. நிறைய பேர் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ஆனா நீங்க இதுக்கு பக்கத்துல ரீச் ஆகலாம். லைக் இந்த 98, 97, 96, லைக் 97 தான் லாஸ்ட். இதுக்கு மேல கண்டிப்பா வந்துடலாம். அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன் 99+% ஸ்ட்ராட்டஜி. சரி, ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல phase 1. நான் 3 phases சொன்னேன். phase 1 5 months எடுத்துக்கோங்க. ஃபெப் இந்த மாசத்துல இருந்து ஆரஞ்சு நீங்க மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 4 months, லைக் 4.5 months, லைக் ஜூன் வரைக்கும் என்ன பண்ணணும்னா கான்செப்ட் பில்டிங். நான் இந்த வருஷம் ஜெய் 2025 பார்த்தேன். நிறைய பேர் வந்துட்டு லேட்டா ஸ்டார்ட் பண்ணி லைக் கான்செப்டே இல்லாம வெறும் மக்கடிச்சுட்டு போயிட்டு லைக் எதுவுமே புரியாம போய் படிச்சிருக்காங்க, போய் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. லைக் மார்க்கே வரவே இல்லை, பர்சன்டேஜும் வரல. ஆனா இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் லைக் இன்னொரு டைப் ஆஃப் லைக் இன்னொரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எப்படின்னா ஃபுல்லா நான் ஸ்டார்டிங் வந்து போட்டு இருந்தேன், கான்செப்ட் பில்ட் பண்ணி கிளியர் கட்டா நான் சொன்ன செட்டை ஃபாலோ பண்ணாங்க, மார்க் வாங்கியிருக்காங்க. அதுக்காக சொல்லிருக்கேன். முதல்ல பேஸ் 11th. இப்ப நீங்க 11th படிச்சு முடிச்சிருப்பீங்க, எதுவும் ஞாபகம் இருக்காது. ஆனா பேக்லாக்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் பேக்லாக். நிறைய பேர் படிச்சு முடிச்சிருப்பீங்க, ஆனா அது ஞாபகம் இருக்காது. ஸோ இந்த 11th அதுதான் பேஸ். கான்செப்ட் பில்ட் பண்ணும், கான்செப்ட் பில்டிங். ஸோ இப்போ நீங்க 11th முடிச்சிட்டீங்க. ஸோ இனிமே நீங்க என்ன பண்ணணும்னா நான் ஸ்டடி பிளான் சொல்றேன் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல. அதுக்கு முன்னாடி முதல்ல புக்ஸ் சொல்லிடுறேன். பிசிக்ஸ்க்கு HC வருமா பிளஸ் NCERT பிளஸ் PYQs. ஸ்டார்டிங்ல நீங்க ஒரு பேஸை உருவாக்குறீங்கன்னா எடுத்தோடனே பெரிய 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 புக்ஸ்லாம் போகக்கூடாது. இந்த மாதிரி லைக் செங்கேஜ்ல ஜி அட்வான்ஸ்டுக்கு மட்டும்தான், லைக் கொஞ்சோண்டு ஜெய் மெயினுக்கு தான் வரும். அதனால நான் கிளியர் கட்டா முதல்ல HC வருமா படிங்க, NCERT படிங்க, PYQs படிங்க. NCERT படிச்சிருப்பீங்க, கொஞ்சோண்டு HC வருமா படிங்க. உங்களுக்கு கான்செப்ட் கிளியர் கட்டா புரியும். புரிஞ்சதுக்கு அப்புறமா NCERT படிச்சதுக்கு அப்புறமா PYQs டைரக்டா போயிருங்க. வேற எந்த புக்கு யூஸ் பண்ணுங்க. இட்ஸ் ஜஸ்ட் லைக் கான்செப்ட் பில்டிங்கோட டைம் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்க 11th படிக்காத கேஸ்ல பத்தி பேசிட்டு இருக்கேன். 11th நீங்க படிக்கணும். லைக் அதுக்கு ஸ்டடி பிளான் சொல்றேன். நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக், இன்ஆர்கானிக் என்ன பண்ணணும், திரும்பி NCERT பிளஸ் PYQs. பிசிக்கல் என்ன பண்ணணும், NA நரேந்திர அவஸ்தி புக்கு இங்க போட்டிருக்க பாருங்க. அதுக்கும் பிசிக்கலுக்கும் NCERT பிளஸ் PYQs, அதுக்கப்புறமா நரேந்திர அவஸ்தி. முதல்ல நீங்க பிசிக்ஸ்க்கு NCERT, HC வருமா PYQs, கெமிஸ்ட்ரிக்கு ஆர்கானிக், இன்ஆர்கானிக், பிசிக்கலுக்கு NCERT PYQs, பிசிக்கலுக்கு நரேந்திர அவஸ்தி புக் யூஸ் பண்ணணும். அதுல கிளியர் கட்டா எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் இருக்கு. சிங்கிள் கரெக்ட், மல்டி கரெக்ட் எல்லாமே இருக்கு. நெக்ஸ்ட் மேக்ஸுக்கு என்ன பண்ணணும்னா NCERT, ஹரியந்த், PYQs. மேக்ஸுக்கு லைக் டஃபா இருக்கும். லைக் இந்த வருஷம் பேப்பர் அனாலிசிஸ் நான் ஃபுல்லா சொல்லிட்டு இருந்தேன். பார்க்கும் போது கிளியர் கட்டா லைக் நிறைய பேர் டஃபா இருந்துச்சு, லென்த்தியா இருந்துச்சு. லைக் மேக்ஸ் ஆல்வேஸ் வருஷம் லென்த்தியா தான் இருக்கும். PYQs நீங்க பார்த்து உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அதுக்காக சொல்லிருக்கேன். ஸோ NCERT மட்டும் பத்தாது மேக்ஸுக்கு. அதனால கொஞ்சம் பேஸ் எடுத்துக்கோங்க. NCERT கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க படிச்சிருப்பீங்க 11th, படிக்கலன்னா கூட பேக்லாக்ஸ் இருக்கும், படிங்க. ஸோ நெக்ஸ்ட் அரியன்த்துக்கு வாங்க. அரியன்த்தில் எக்ஸாம்பிள் சம்ஸ் லைக் சிங்கிள் கரெக்ட், மல்டி கரெக்ட் எல்லாமே கிளியர் கட்டா இருக்கும். ஸோ அரியன்த்துக்கு வாங்க. அதுக்கப்புறமா PYQஸ்க்கு டைரக்டா அப்ரோச் ஆயிருங்க. ஏன்னா மேக்ஸ்ன்றது
ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்க்கு அவுட் டு கெட் லைக் வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் எல்லாமே 90% ஸ்டடிஸ் எல்லாத்துக்கும் போடுறேன், கவலைப்படாதீங்க. அடுத்தடுத்து ஜெய் 2025 கூட ஜெய் 2026 போட்டே இருப்பேன், கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெய் 2026 தான். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் சொல்கிறேன், லைக் நீங்கள் டேரெக்டாக மேக்ஸுக்கு பிவைக்யூஸில் அப்ரோச் ஆயிருங்க. லைக் நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன், மேக்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கேன், ஃப்ரெண்டோட மேக்ஸ் 90% வாங்கி நான் பேசும்போது பிவைக்யூஸ் மட்டும் போட்டாலே மேக்ஸ் 90% வாங்கிடலாம். என்னன்னா லைக் எல்லாத்துலயும் பிவைக்யூஸ் போட்டிருக்கேன், எந்த வருஷம் பிவைக்யூஸ் நான் போடணும்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். லைக் பார்க்கும்போது லாஸ்ட் 8 years, ஏன்னா என்டிஏ ஃபுல்லா மாறிட்டாங்க. லைக் இந்த வருஷம் நான் பார்க்கும்போது கிளியர் கட்டா எங்கெந்தோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பிசிக்ஸ்லாம் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் அனாலிசிஸ் கூட போட்டேன், செஷன் டு ஸ்ட்ராட்டஜி கூட போட்டிருக்கேன். லைக் பார்க்கும்போது வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது லாஸ்ட் 8 years அதுக்கு மேல லைக் நீங்க என்ன சஜஷன் பார்க்கும்போது 2015 இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் பிவைக்யூஸ். 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25 இவ்வளோ வருஷம் 9 years. ஆனால் 8 years போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் 2015 இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க பிவைக்யூ சால்வ் பண்ணுறதுக்கு. ஏன்னா டோட்டல் என்டிஏ சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க, பழைய மாதிரி வந்துட்டு இருக்காங்க. லைக் நெகட்டிவ் மார்க்கிங் எல்லாத்துக்குமே இருக்கு. லைக் டோட்டலாக என்டிஏ சேஞ்ச் ஆயிருக்காங்க. லைக் மார்க்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கட் ஆஃப் இருக்கு. லைக் நிறைய பேர் 12 lakh காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. 13 lakh 14 lakh இருக்கு. லைக் பார்ப்போம். சரி, ஓகே, இந்த புக்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. கான்செப்ட் பில்டிங் திஸ் 5 months நீங்க இதை மட்டும் தான் பண்ணணும். இதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. இப்போ நான் ஸ்டடி பிளான் சொல்றேன், கிளியரா கவனிங்க. ஸ்டடி பிளான் பார்க்கும்போது இப்போ நீங்கள் 12th படிச்சுட்டு இருப்பீங்க, 12th ஸ்டார்ட் ஆயிருக்கும், ஸ்டார்ட் ஆகணும் கூட 12th ஸ்டார்ட் ஆக போகுது கரெக்டாக. ஸோ இப்போ நீங்கள் 11th பேக்லாக்ஸ்லாம் முதல்ல முடிக்கணும். 11th கான்செப்ட் இருந்தாலும் 12th நமக்கு புரியும். ஸோ 6 hours per day. நீங்கள் இப்போ வந்துட்டு இந்த 7 to 5 போட்டிருக்கேன்ல, 7 o'clock நீங்கள் காலையில் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிற டைம்லேருந்து நான் சொல்லிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் 5 o'clock வரைக்கும், ஈவினிங் 5 o'clock ஸ்கூல் டைம்ஸ் இருக்கும். அந்த ஸ்கூல் டைமிங்கில் 12th ஸ்டார்டர்ஸ் நடத்திட்டு இருப்பாங்க. 12th கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் சீக்கிரமாக போவாங்க. ஸ்கூல்ல என்ன நடத்துறாங்களோ, ஸ்கூல்ல என்ன சொல்லி தராங்களோ, ஸ்கூல்ல என்ன புரியுதோ அந்த ஸ்பாட்டே புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்பவே லைக் புரியலனா கூட ட்ரை பண்ணுங்க, புரிஞ்சுக்கோங்க. நோட்ஸ் இதுங்க, ஷார்ட் நோட்ஸ் வச்சுக்கோங்க. மீதி டைம்ல நமக்கு லைக் பேஸ் கிரியேட் பண்ணாத 12th புரியும். அதுக்காக 6 hours per day 2 + 2 + 2 PCM போட்டிருக்கேன். ஸோ மார்னிங் 2 hours படிக்கணும், ஈவினிங் 4 hours படிக்கணும். லைக் இந்த 2 hours எந்த மார்னிங் வந்து ஃபிசிக்ஸ் கூட எடுத்துக்கலாம். லைக் நான் சொல்றேன் 11th பிசிக்ஸ் மெக்கானிக்ஸ்லாம் நீங்க மெக்கானிக்ஸ் படிக்காம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் கிடையாது, அதுக்கப்புறமா மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால 11th பிசிக்ஸோட மெக்கானிக்ஸ் படிக்கணும். 1D மோஷன், 2D மோஷன், லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க் பர் எனர்ஜி, ரொட்டேஷன் மோஷன் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்க பிசிக்ஸ் வந்துட்டு 2 hours படிக்கணும், மேக்ஸ் 2 hours படிக்கணும், கெமிஸ்ட்ரி 2 hours படிக்கணும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கு பேசிஸ் ஜிஓசி. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஆர்கானிக் சாப்டர்ஸ்லாம் வரும். மேக்ஸ் அதே மாதிரி நிறைய பேஸான சாப்டர்ஸ்லாம் இருக்கு 11th. ஸோ அதுக்கும் நீங்க 2 hours எடுத்துக்கிட்டு லைக் பார்க்கும்போது மார்னிங் 5 to 7 2 hours படிங்க. அதுக்கப்புறமா கிளம்ப ஆரம்பிச்சிருங்க. ஈவினிங் 5 o'clock வரீங்க, 6 to 8. அதுக்கப்புறமா சாப்பிடுங்க, ஆர்எல்ஸ் சாப்பிட்றீங்கன்னா 1 hour பிரேக் எடுத்து 9 to 11, 11 to 5 தூங்குங்க. போதும். 6 hours ட்ரை பண்ணுங்க. 6 hours ஸ்லீப்பே போதும். ஸோ இதுதான் ஸ்டார்ட். 2 hours கிளியர் கட்டா படிங்க. உங்களுக்கே கரெக்டா லைக் 11th பேக்லாக்ஸ்ல எப்பயும் முடிச்சிருவீங்க. புரிஞ்சுதா? ஸோ என்ன பண்ணணும்னா படிக்கும் போது தியரி கான்செப்ட்லாம் லைக் 11th என்சைட் புக்ஸை ரெஃபர் பண்ணுங்கல்ல, அந்த புக்ஸ் எப்பயே எடுத்து 11th எல்லா சாப்டர்ஸும் படிச்சிருங்க. அதே மாதிரி ப்ராக்டிஸ் பிவைக்யூஸ். நெக்ஸ்ட் கடைசியா என்ன பண்ணணும், மார்க் டெஸ்ட் கொடுக்கணும், அனலைஸ் பண்ணணும். என்ன பண்ணணும், மார்க் டெஸ்ட் கொடுக்கணும், வாரம் மார்க் டெஸ்ட் கொடுக்கணும். இப்போ நீங்கள் சொல்ல புக்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த புக்ஸ்ல வந்துட்டு சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் ஆன்லைன்ல மார்க் டெஸ்ட் அவைலபிள். என்ன பண்றீங்கன்னா அந்த சாப்டர்ஸோட லைக் பிவைக்யூஸ் மார்க் டெஸ்ட்டாக கூட நீங்க கொடுக்கலாம். ஏன்னா லைக் சாப்டர் பிவைக்யூஸ் மார்க் டெஸ்ட் கூட இருக்கு ஆன்லைன்ல, ஃப்ரீயா அவைலபிள் இல்லாம. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு சாப்டர் படிச்சிருப்பீங்க லைக் அந்த வீக்கெண்ட் லைக் மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே படிக்கிறீங்க. 5 days லைக் இந்த மாதிரி 6 hours per day படிச்சுட்டு டோட்டலாக பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்க்கு சில சாப்டர்ஸ் எடுத்து வச்சு படிச்சிருக்கீங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா சாட்டர்டே ஒரு மார்க் டெஸ்ட் கொடுக்குறீங்க. மார்க் டெஸ்ட் கொடுத்து அனலைஸ் பண்றீங்க. மார்க் வரும். மார்க் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. நீங்களே சாப்டர் செலக்ட் பண்ணுங்க. எல்லாமே கிளியர் கட்டா லைக் பேஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து வாங்க. நிறைய டைம் இருக்கு உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரிவிஷன் தி வீக். அப்படி பார்க்கும்போது லைக் சண்டே என்னெல்லாம் தப்பா இருக்கோ, என்னெல்லாம் புரியலையோ அந்த வீக்கெண்டே ரிவிஷன் பண்ணி முடிச்சிடணும். லைக் மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே லைக் ஃப்ரைடே வரைக்கும் என்ன படிக்கிறீங்களோ, சண்டே மார்க் டெஸ்ட் கொடுக்குறீங்களோ, இந்த 6 days என்ன பண்ணீங்களோ சண்டே ரிவிஷன் பண்ணி முடிச்சிடுறீங்க. இதுதான் கிளியர் கட்டான லைக் ஸ்டடி பிளான் சொல்ல முடியும். லைக் நீங்க டெய்லி கன்சிஸ்டண்டா பண்ணிட்டே லைக் வாரம் மாசம் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா 11th பேக்ல டக்குன்னு முடிச்சிருவீங்க. டக்குன்னு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க 12th ஸ்கூல்ல அந்த 7 to 5 படிச்சுட்டு இருக்கீங்களா, அந்த 7 to 5 படிச்சுட்டு இருக்கும் போது 11th முடிச்சதுக்கு அப்புறம் 12th ஆரம்பிச்சிருவீங்க. அது மாதிரி நான் எல்லாத்துக்கும் ஒன்னொன்னா நீங்க 12th வரும்போது நானே ஜெய் 20 போட ஆரம்பிச்சிருவேன். ஸோ டைம் கரெக்டா இருக்கும். நான் சொன்ன லைக் நான் இப்போதைக்கு நடுநடு தான் போடுவேன். ஸோ நடுவில் போடுறதுக்கு நான் இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்டடி பிளானு லைக் இந்த புக்ஸ் எல்லாம் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க.
டுவெல்த்துக்கு நான் கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் எடுத்து பார்க்கணும் phase 2. phase 1 என்ன பண்ணணும் கிளியர் கட்டா சொல்லிட்டேன். கிளியர் பண்ணுவீங்க, கண்டிப்பா பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் phase 2. phase 2 பார்க்கணும் 4 months. 4 months ஜூலை டு அக்டோபர். நான் ஜூன் வரைக்கும் சொன்னேன். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். இந்த 4 மாசம் என்ன பண்ணலாம்? இன்டென்சிவ் ப்ராக்டிஸ். நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும், 12th சாப்டர்ஸ் போய்கிட்டே இருக்கும், நடத்திட்டே இருப்பாங்க, அக்டோபர் வரைக்கும் போகும். ஆர்எல்ஸ் சில கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் ஆகஸ்ட்லேயே முடிச்சிருவாங்க, செப்டம்பர்லேயே முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா ஹோல் சிலபஸை பற்றி பேசிட்டு இருக்க முடிக்கலன்னா கூட பரவாயில்ல, அக்டோபர் வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. அக்டோபர்ல நீங்க 11th முடிச்சிருக்கணும், 12th முடிச்சிருக்கணும். அங்க 4 மாசம், இங்க 4 மாசம், டோட்டலா 8 மாசத்துல கிளியர் கட்டா எல்லாம் ஹோல் சிலபஸை முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறமா இந்த 4 மாசத்துல என்ன பண்ணணும், இன்டென்சிவ் ப்ராக்டிஸ். கொஞ்சம் நீங்க ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும். ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது ஃபுல் லென்த் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்க போட்டுக்கிட்டே இருக்கணும், அவ்வளோ பிவிக்யூஸ். லைக் நான் புக்ஸ் நடுவில் சொல்றேன், இப்போதைக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல தான் இருக்கீங்க. செகண்ட் ஃபேஸ் வர்றதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும். இந்த டைம்ல நான் வரும்போது நானே உங்களுக்கு என்ன புக்ஸ் ரெஃபர் பண்றது, என்ன சாப்டர்ஸ் படிக்கிறது, வெயிட்டேஜ் சாப்டர்ஸ், இந்த புக்ஸ் இந்த சப்ஜெக்ட்டுக்கு போடுறேன், கவலைப்படாதீங்க. ஸோ ஃபுல் லென்த் இன்டென்சிவ் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் மிக்ஸ்டு செட் ஆஃப் பிவிக்யூஸ் போடணும். லைக் இந்த மாதிரி ஒரு பிவிக்யூஸ் மார்க் டெஸ்ட் எடுக்கும் போது 2015 போடணும், 2014, 2018, 2019, 2017, லைக் இந்த மாதிரி கலந்து போடணும். மிக்ஸ்டு செட் ஆஃப் பிவிக்யூஸ். நெக்ஸ்ட் நடுவில் ட்ரை ஜி அட்வான்ஸ்டு சம்ஸ். ஏன்னா நீங்க வந்து ஐஐடி ட்ரீமா இருக்கும், நீங்க ஜி மெயினுக்கு படிக்கக்கூடாது. இந்த ஜூலைல இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஜி அட்வான்ஸ்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். கரெக்டா? நெக்ஸ்ட் மார்க் டெஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சு என்ன அனலைஸ் பண்ணா, அக்யூரசி இஸ் மோர் அண்ட் இம்பார்ட்டன்ட். அக்யூரசி தான். அக்யூரசி நீங்க வந்துட்டு எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டே இருக்கீங்க, எல்லாத்துக்கும் நெகட்டிவ் இருக்கு. அவ்வளவு நெகட்டிவ் போயிடுச்சுன்னா, லைக் நான் பார்த்துருக்கேன் சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் லைக் எவ்வளவோ வரும்னு மார்க்கை பார்க்கும்போது மார்க் ரொம்ப கேவலமா வந்துருச்சு. வரவே வராத மார்க் பார்க்கும்போது அக்யூரசினால அவங்களுக்கு நிறைய மார்க் வந்திருக்கு. ஸோ அக்யூரசி இருக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா கொஸ்டினோட பண்ணாதீங்க, தெரிஞ்சா மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஃபிடென்ட்டா அப்ளை பண்ணிருங்க. ஸோ ஓகே, ஸோ மார்க் டெஸ்ட் இன்க்ரீஸ் பண்றீங்க, நடு ஜி அட்வான்ஸ் பண்றீங்க. என்ன ஃபேஸ்னா அது டோட்டலா இன்டென்சிவ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க படிச்சது டோட்டலா இன்டென்சிவா ப்ராக்டிஸ் பண்றீங்க. ஸோ கடைசியா ஃபைனல் ஃபேஸ். நீங்க என்ன சொன்னா அக்டோபர்ல ஃபுல் சிலபஸ் முடிச்சிருக்கணும் 8 மாசத்துல அப்படின்னு சொல்லுங்க. 11th and 12th நீங்க ஃபுல் சிலபஸ் ரிவிஷன் பண்ண ஆரம்பிக்கணும். நடுவில் என்ன பண்ணிருக்கீங்க, செல்ஃப் மேட் ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கணும். நீங்க ஒரு சாப்டர் படிக்கும் போதோ அந்த புக்ல இருந்து படிக்கிறீங்க, பேஸ் கான்செப்ட் இருக்கு எல்லாமே ஒன்னொன்னா. நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கும் போது செல்ஃப் மேட் ஷார்ட் நோட்ஸ் நீங்க ஃபைனல்ல டக்குன்னு ரிவைஸ் பண்ணி மார்க் டெஸ்ட் கொடுக்குறீங்க, பிவிக்யூஸ் மார்க் டெஸ்டா கொடுக்குறீங்க, அவ்வளோ கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்றீங்க. புக்ஸ் நான் சொல்றேன், கவலைப்படாதீங்க. மோர் மார்க் டெஸ்ட், மோர் கொஸ்டின்ஸ், மோர் அக்யூரசி always leads to நமக்கு 99+%. ஓகேவா? 99+% நான் சொல்லிட்டே இருக்கேன். பட் ஆனா நீங்க ஈஸி நினைச்சிடாதீங்க. அவ்வளோ லைக் நான் கடைசியில சொல்றேன், கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் இப்போதைக்கு சொல்றேன், மோர் அக்யூரசி. இந்த மோர் அக்யூரசி இருந்தாலே கண்டிப்பா 99+% வாங்கிடலாம். இல்லை அதுக்கு பக்கத்துல ரீச் ஆகலாம். அதுக்குதான் சொல்றீங்க. லைக் ஃபுல் சிலபஸ் ரிவிஷன் பண்றீங்க, ஷார்ட் நோட்ஸ் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. மோர் மார்க்ஸ் கொடுக்குறீங்க, மோர் கொஸ்டின் அட்டெண்ட் பண்றீங்க, மோர் அக்யூரசி வருது. சரி, இப்போ நான் கடைசியில் இப்போ சொல்றேன் பாருங்க, 99% இட்ஸ் நாட் தட் ஈஸி. நான் இப்போ சொல்லிட்டே இருக்கேன் 99+% வாங்கிடலாம். லைக் இட்ஸ் நாட் தட் ஈஸி வாங்குறது. ஏன்னா நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்கேன், நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் சொல்லிருக்கேன். நான் ஒரு சப்ஜெக்ட்ல வாங்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எங்களுக்கு தான். நான் கெமிஸ்ட்ரி 99% வாங்கியிருந்தேன். ஸோ நீங்க கொஞ்சம் இதுக்கு பக்கத்துல வரலாம், அது இதுக்கு மேல போகலாம் அப்படி பார்க்கும்போது. ஏன்னா அவ்வளோ காம்படிஷன் இருக்கு. ஒர்க் ஹார்ட், பி கன்சிஸ்டன்ட், யூ வில் பி ஏபிள் டு கெட் இட். ஏன்னா இது லைக் கன்சிஸ்டன்டா இப்போ நான் சொன்னேன், லைக் 6 hours தான் தூங்கணும். நிறைய பேருக்கு அது வரவே வராது. அதுக்கப்புறமா நீங்க டெய்லி 6 hours படிக்கணும், டெய்லி ஸ்கூலுக்கு போகணும், இவ்வளோ ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும், இவ்வளோ கன்சிஸ்டன்டா இது டெய்லி பண்ண சொல்றேன். நான் வந்து வீக்லி ஒன்ஸா 2 days ஒன்ஸா நான் பண்ண சொல்ல, டெய்லி பண்ண சொல்றேன். டெய்லி லைக் நீங்க பண்ணதே திரும்பி பண்ணா இட்ஸ் நாட் லைக் மோட்டிவேஷன். நீங்க வந்து டிசிப்ளினா இருக்கணும். நான் பண்ணணும், எனக்கு இதுதான் வேலை, நான் இதுக்கு தான் உட்காந்துருக்கீங்க, இதுதான் என் வேலை. நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கனாலே நல்ல காலேஜுக்கு போயிருவீங்க. அதுக்கப்புறம் லைஃப் மாறிடும். இந்த ஒரு வருஷம் கஷ்டப்படுங்க, அதுதான் சொல்றீங்க. எல்லாருனாலே 99+% வாங்க முடியாது. அதுக்கு நான் அதான் சொல்றேன், இட்ஸ் நாட் தட் ஈஸி. எல்லாருனாலும் வாங்க முடியாது. நான் அண்ணா சொல்றாங்களே கண்டிப்பா வாங்கிடலாம், எல்லாருனாலும் வாங்க முடியாது. ஆனா நீங்க இதுக்கு பக்கத்துல கொஞ்சமா ரீச் ஆகலாம். 97% மேல வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு என்ஐடி, தேர்ட் இயர் என்ஐடி கூட கிடைக்கும். ட்ரிபிள் இஸ் நாட் வேஸ்ட் காலேஜ்லாம் கிடையாது. ட்ரிபிள் நல்ல காலேஜ் தான். ஜிஎஃப்டிஎஸ் நல்ல காலேஜ் இருக்கு, நான் சொல்றேன், கவலைப்படாதீங்க. ஸோ ஹார்ட் ஒர்க் கொடுங்க, லைக் ஒர்க் ஹார்ட், எதுவும் பண்ண முடியாது. பி கன்சிஸ்டன்ட், யூ வில் பி ஏபிள் டு கெட் இட். நான் வேற வழியே கிடையாது. கன்சிஸ்டண்டா இருங்க, இதை மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லாத்துக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ் நான் என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. JEE 2026 11th முடிஞ்சிருச்சு, 12th இந்த கடைசி வருஷம் கஷ்டப்படுங்க. லைக் அண்ணா சொல்லிட்டு இருக்காங்களே லைக் எதுவும் பண்ண முடியாது. நம்ம
கொஞ்சம் கற்றுக்கிட்டாதான் மேலும் மேலும் நல்லா ஆக முடியும். அதையும் சொல்லிருக்கேன். ஸோ கன்சிஸ்டண்டாக இருங்க. கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ், அக்யூரசி மேட்டர்ஸ். ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும். லைக் ஸோ இதுதான் சொல்ல முடியும், வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஸோ என்ன டவுட்ஸ்னா கமெண்ட்ஸை கேளுங்க, வாட்ஸ்அப்பில் கேளுங்க. எல்லாத்துக்கும் வீடியோ வந்துட்டே இருக்கு. ஸோ ஸ்டே டியூன், ஆல் தி பெஸ்ட். பார்ப்போம்.